குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, பார்க்கும்போது 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 1 நியூ புக் பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 2 பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு, அடுத்தது எலக்ட்ரிசிட்டி, அடுத்தது சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ், நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள், அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஏர், காற்று, அண்ட் ஃபிஃப்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல், அண்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆர்கன் சிஸ்டம்ஸ், மனித உறுப்பு மண்டலங்கள். அப்புறம் நம்ம லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், கணினியின் பாகங்கள். ஸோ மொத்தம் நம்ம வந்து இப்போ செகண்ட் டேர்மில் வந்து 7 யூனிட் பார்க்க போகிறோம். 7 யூனிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெப்பம், ஹீட்டு. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு, ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அதில் உள்ள மூலக்கூறுகள், அதாவது நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற மாலிகுல்ஸ், மூலக்கூறுகள் அப்படின்னு சொன்னால் மாலிகுல், சின்ன சின்ன இது இருக்கும் இல்லைங்களா, அந்த மாலிகுல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்றது கேள்வி. அதுக்கு பாருங்கள், வேகமாக நகர தொடங்கும். இப்போ நம்ம எந்த ஒரு பொருளை ஹீட் பண்ணாலும் டக்குன்னு அந்த வெப்பத்துக்கு வந்து அந்த பொருள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக நகர தொடங்கும். வேகமாகனா அந்த உள்ள அந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு உள்ளார இருக்கிற மூலக்கூறுகள், சரிங்களா? அடுத்தது வெப்பத்தின் அலகு. வெப்பத்தின் அலகு நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கலாம், ஜூல். த யூனிட் ஆஃப் ஹீட் வந்து ஜூல். அடுத்தது 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள 1 லிட்டர் நீரும் ஒன்றாக சேரும் பொழுது உருவாகும் நீரின் வெப்பநிலை. அதாவது 30 டிகிரி செல்சியஸ் ஒரு வெப்பநிலையில் 1 லிட்டர் தண்ணி இருக்குது. அதே மாதிரி 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஒரு லிட்டர் தண்ணி இருக்குது. இது ரெண்டும் வந்து சேரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 டிகிரி, அதாவது 80 டிகிரி செல்சியஸ் தனியாக நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா. ஆனால் இப்படி இருக்கும்போது அந்த நீரினுடைய வெப்பநிலை ரெண்டும் சேரும்போது அதனுடைய ரெண்டும் சேர்ந்ததனுடைய பாதி வெப்பநிலை இருக்கும், சரிங்களா? அப்போது ஆன்சர் என்னன்னா ஏறக்குறைய 40 டிகிரி செல்சியஸ், சரிங்களா? அடுத்தது 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு இரும்பு குண்டினை 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீர் நிரம்பிய முகவையில் போடும் பொழுது வெப்பமானது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு இரும்பு குண்டு இருக்கு இல்லைங்களா, ஒரு இரும்பு குண்டில் அந்த இரும்பு குண்டினுடைய வெப்பநிலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ். அதில் வந்து அதே 50 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள ஒரு நீர் நிரம்பிய முகவையில், அதாவது ஒரு நீர் இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து ஒரு வாட்டரில் வந்து அந்த மக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் இருக்கிற நீரும் 50 டிகிரி செல்சியஸ். இதில் வந்து நம்ம அதை போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெப்பமானது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரும்பு குண்டில் இருக்குது பார்த்தீங்களா வெப்பம், அந்த வெப்பம் வந்து நீருக்கு வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதாவது நீருக்கு வந்து அது செல்லும். ஸோ ஆன்சர் பாருங்கள், இரும்பு குண்டிலிருந்து நீருக்கு செல்லும் அதனுடைய வெப்பம். அடுத்தது ஹீட் ஃப்ளோஸ் ஃப்ரம் டேஷ் பாடி டு டேஷ் பாடி, அதாவது வெப்பம் எந்த பொருளிலிருந்து எந்த பொருளுக்கு பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு தான் பரவும், சரிங்களா? அடுத்தது பொருளின் சூடான நிலையானது டேஷ் கொண்டு கணக்கிடப்படுகிறது, அதாவது வெப்ப நிலைமானி. அப்போ ஒரு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ஹாட்னஸ் வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு பொருளில் வந்து எவ்வளோ வெப்பம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம டெம்பரேச்சரை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் சொல்லிடலாம். அடுத்தது எஸ்ஐ யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் என்ன, அதாவது வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெல்வின். இது வந்து நம்ம பேசிக்காக நம்ம அளவீட்டுகளில் பார்க்கலாம் இதை. அடுத்தது வெப்பப்படுத்தும் பொழுது திடப்பொருள் என்னவாகும் மற்றும் குளிர்விக்கும் பொழுது என்ன ஆகும். அழகாக சொல்லலாம், வெப்பப்படுத்தினாவே ஒரு திடப்பொருள் என்னவாகும்னா விரிவடையும், அதே வந்து குளிர்விச்சோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து சுருங்கிக்கும். அடுத்தது 2 பொருள்களுக்கு இடையே வெப்ப பரிமாற்றம் இல்லையெனில் அவை இரண்டும் டேஷ் நிலையில் உள்ளன. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 2 பொருள் இருக்கு, 2 பொருளுக்கு உள்ள ஒரு வெப்ப பரிமாற்றம் நடக்கலை அப்படின்னு சொன்னாவே அதனுடைய வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா சமமாக இருக்கும், அதாவது ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும், சரிங்களா? அடுத்தது
ஹீட் இஸ் a கைண்ட் ஆஃப் எனர்ஜி that flows from a hot body to a cold body. வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல். இது வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு பரவும். கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான ஹாட்டில் இருந்து தான் கோல்டு பாடிக்கு வந்து என்னவாகும், ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். நம்ம மேலே பார்த்தோம். அடுத்தது, நீரிலிருந்து வெப்பம் வெளியேறும் பொழுது நீராவி உருவாகும். சரியான பாயிண்ட். இப்போ நீரிலேருந்து நம்ம ஹீட் பண்ணுறோம் இல்லைங்களா, நீர்லேருந்து வெப்பம் படுத்தும் போது நீர்லேருந்து நீராவி வந்து வெளியேறுது இல்லையா, அதுதான் உருவாகிறது இல்லையா, அதுதான். அடுத்தது, வெப்ப விரிவு என்பது பொதுவாக தீங்கானது. ஆமாம், ரொம்ப ரொம்ப சரியான ஸ்டேட்மெண்ட் இது. அடுத்தது, போரோசிலிகேட் கண்ணாடியானது வெப்பப்படுத்தும் பொழுது அதிகம் விரிவடையாது. கரெக்ட். ஏன்னா போரோசிலிகேட் வந்து வெப்பப்படுத்தும் போது அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது. அதனால வந்து இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் ஒரே அலகினை பெற்றுள்ளன. தவறு. ஏன்னா ஹீட்டுக்கு வந்து ஜூலு, டெம்பரேச்சருக்கு வந்து என்னது, நம்ம வந்து செல்சியஸ்ஸு, கெல்வின்னு, ஃபேரன் ஹீட்டு, இந்த மாதிரி வந்து நம்ம டெம்பரேச்சரை வந்து நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம் இல்லைங்களா. அதனால ஒரே அலகினை வந்து அது எல்லாம் என்ன பண்ணல, பெறலை. ஸோ இதோட நமக்கு ஹீட் முடியுது. அடுத்தது மின்னியல், எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே பேசிக் வந்து என்னென்னா நம்ம வந்து கரண்ட்டுன்னு அர்த்தம். சரிங்களா. இப்போ பாருங்கள், வேதி ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் சாதனம் டேஷ், அதாவது ஈஸி செல்லு. கெமிக்கல் எனர்ஜியை வந்து அப்படியே வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது வந்து மின்கலன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஆங்கிலத்தில் செல். எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்டு இன், மின்சாரம் தயாரிக்கப்படும் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக சொல்லலாம், பவர் ஸ்டேஷன், அதாவது மின் உற்பத்தி நிலையம். அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் எது நற்கடத்தி? நற்கடத்தினா எது வந்து கரண்ட்டை வந்து நல்லா வந்து கடத்தும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஆன்சர் வந்து பாருங்கள், சில்வர், அதாவது வெள்ளி. அடுத்தது, டேஸ் பொருள்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிக்கின்றன. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, கண்டக்டர்ஸ். அதாவது கண்டக்டர்ஸ்னால் மின்கடத்தி. அதாவது கண்டக்டர்ஸ் இருக்குது, அடுத்தது வந்து செமி கண்டக்டர்ஸ் இருக்குது, அதுக்கு அடுத்தது வந்து எதுவுமே அலோவ் பண்ணாது, ஹீட்டே அலோவ் பண்ணாத ஒரு இது இருக்குது. சரிங்களா. அது வந்து மின் வந்து கடத்தாது. சரிங்களா. ஸோ மொத்தம் 3 வகை இருக்குது. ஒன்று வந்து என்ன பண்ணும், நல்லா வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கரண்ட்டை வந்து பாஸ் பண்ண வைக்கும். இன்னொன்று வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட்டை வந்து பாஸ் பண்ண வைக்காது. இன்னொன்று வந்து என்னென்னா கரண்ட்டை வந்து பாதியாக பாஸ் பண்ண வைக்கும். ஸோ இங்கே வந்து கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் மின் கடத்தி. ஓகேங்களா. அடுத்தது, ஒரு மூடிய மின் சுற்றினுள் பாயும் மின்சாரம் டேஸ் எனப்படும். அதாவது ஈஸி, இது வந்து க்ளோஸ்டு சர்க்கியூட், மின்னோட்டம் எனப்படும். சரிங்களா. அடுத்தது, டேஸ் என்பது மின்சுற்றை திறக்க அல்லது மூட உதவும் சாதனமாகும். இப்போ நம்ம ஒரு கரண்ட் வந்து ஆன் பண்ணணும் அப்படின்னாவே சுவிட்ச் தானே. அப்போ ஆன்சர் வந்து என்னது, சாவி. சரிங்களா. மின்கலனின் குறியீட்டில் பெரிய செங்குத்து கோடு டேஸ் முனையை குறிக்கும். அதாவது பெரிய செங்குத்து கோடு எதை குறிக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் இதை தான் குறிக்கும், பாசிட்டிவ் டெர்மினலை குறிக்கும். அப்படின்னும் போது நேர்முனையை குறிக்கும். சரிங்களா. அடுத்தது, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு டேஸ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம், பேட்டரி, அதாவது மின்கல அடுக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலன்களின் தொகுப்பு தான் அது என்னது, பேட்டரி, மின்கல அடுக்கு. அடுத்தது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. பக்க இணைப்பு மின்சுற்றில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின்னோட்ட பாதைகள் உண்டு. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அதாவது பேரலல் சர்க்கியூட் அப்படின்னா எதிரெதிர இருக்கிறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாத்துக்கு மேலே அது என்ன இருக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள் இருக்கும். சரிங்களா, பாதைகள் இருக்கும். அதுதான் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்தது, டு மேக் ஏ battery of 2 cells, the negative terminal of one cell is connected to the negative terminal of the other cell. அதாவது 2 மின்கலன்களை கொண்டு உருவாக்கப்படும் மின்கல அடுக்கில் ஒரு மின்கலத்தின் எதிர்முனையை மற்றொரு மின்கலத்தின் எதிர்முனையோடு இணைக்க வேண்டும். இது வந்து என்னது, தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா. அதாவது நெகட்டிவாக எப்பயுமே என்ன பண்ணணும், பாசிட்டிவோட தான் வந்து நம்ம இணைக்கணும். ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியும். அடுத்தது, சாவி என்பது மின் சுற்றினை திறக்க அல்லது மூட பயன்படும் மின்சாதனமாகும். நான் மேலேயே வந்து fill in the blanksல பார்த்தோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். அடுத்தது, பியூர் வாட்டர் இஸ் ஏ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. தூய நீர் என்பது ஒரு நற்கடத்தி ஆகும். தவறு. சரிங்களா, தூய நீர் வந்து நற்கடத்தி கிடையாது. அடுத்தது, துணை மின்கலன்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்த முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம், தப்பு. செகண்டரி செல்லை வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட முறை நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். அடுத்தது, நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். நம்மளை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்னென்னலாம் மாற்றங்கள் நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். பாருங்கள், பனிக்கட்டி நீராக உருகும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும்.
பார்த்தோம் அப்படின்னா நிலை மாற்றம். நிலை மாற்றம் அப்படின்னா இது ஒரு ஸ்டேட், ஒரு கண்டிஷன் இது. சரிங்களா? அடுத்தது ஈர துணி காற்றில் உலரும் போது ஏற்படும் மாற்றம் டேஸ் ஆகும். ஈர துணியை வந்து காற்றில் வந்து நம்ம வெட் பண்ணுறோம் இல்லைங்களா, காற்றுல காய வைக்கிறோம் இல்லையா, அது வந்து இயற்பியல் மாற்றம். சரிங்களா? அடுத்தது பால் தயிராக மாறுவது ஒரு டேஸ் ஆகும். அது என்னது? மீளா மாற்றம். மீளா மாற்றம்னா மீண்டும் வந்து அந்த தன்னுடைய பழைய ஸ்டேட்டுக்கு என்னவாகாது? போகாது. ஏன்னா பால் வந்து தயிராகும். ஆனால் தயிர் வந்து ஒரு காலத்தில் என்னவாகாது? பால் ஆகாது. அடுத்தது கீழுள்ளவற்றில் விரும்பத்தக்க மாற்றம் எது அப்படின்னா பருவநிலை மாற்றம் தான். துருப்பிடித்தல், நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கெல்லாம் வந்து நம்மளால விரும்பத்தக்காது. ஆனால் சேஞ்ச் ஆஃப் சீசன்ஸ் என்னன்னா நமக்கு வந்து அந்த 4 வகையான காலங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த காலங்களை வந்து அப்படியே மாறும் இல்லையா, அந்த கால மாற்றத்தை தான் பருவநிலை மாற்றம் தான் வந்து நமக்கு என்னது, நம்ம விரும்பத்தக்க ஒரு மாற்றம். சரிங்களா? அடுத்தது காற்று மாசுபாடு அமில மழைக்கு வழிவகுக்கும். இது ஒரு டேஸ் எடுத்துக்காட்டாகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பொல்யூஷனையே வந்து இந்த ஹேர் பொல்யூஷனுக்கு காரணமே வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தான், ஹியூமன்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த மாசுபாடுக்கு காரணமே காரணகர்த்தாக்களே நம்ம தான். அதனால் வந்து இது வந்து மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாற்றம். அடுத்தது காந்தம் இரும்பு ஊசியை கவர்ந்திழுக்கும். இது ஒரு மீள் மாற்றம். என்ன ரெண்டுமே வந்து என்ன ஆகும், இது அது, ஏன்னா காந்தமும் இரும்பும் வந்து எப்பயுமே ஒன்றுக்கு ஒன்று இதுதான். சரிங்களா? அதனால வந்து இது ஒரு மீள் மாற்றம் தான். ஏன்னா மீண்டும் அதனுடைய பொசிஷனுக்கு அது வந்துடும். அடுத்தது முட்டையை வேக வைக்கும் போது டேஸ் மாற்றம் நிகழ்கிறது. மீளா மாற்றம் நான் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, பால் தயிராகும். ஆனால் தயிர் வந்து பாலாகாது. அதே மாதிரி முட்டை வந்து நமக்கு வந்து என்ன ஆகும், எக் வந்து பாயில் பண்ணும்போது அது வந்து ஒரு சாலிட் ஸ்டேட்டில் ஆகிடும். பட் ஆனால் அது மீண்டும் தன்னுடைய பழைய ஸ்டேட்டுக்கு அது திரும்பாது. அதுக்கு அடுத்தது நமக்கு ஆபத்தை விளைவிப்பவை டேஸ் மாற்றங்கள். நமக்கு ஒரு ஆபத்து ஏற்படுதுனாவே அது என்னது, விரும்பத்தகாத மாற்றங்கள் தான். அது நம்ம பேர்லேயே தெரியும். தாவரங்கள் கரியமில வாயு மற்றும் நீரை சேர்த்து ஸ்டார்ச்சை உருவாக்குவது என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையான மாற்றம். ஏன்னா அந்த தாவரங்கள் வந்து அப்படி செய்யறதுனால தான் நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்குது இல்லையா? ரைட். அடுத்தது பட்டாசு வெடித்தல் என்பது ஒரு டேஸ் மாற்றம். அப்படின்னா என்ன மாற்றம்? வேகமான மாற்றம். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா பட்டாசு டக்குன்னு என்ன ஆகிடும், வெடிச்சிடும். அதே வந்து விதை முளைத்தல் வந்து என்ன இது, அது வந்து ஸ்லோ ப்ராசஸ், மெதுவாக தான் அது வந்து ப்ராசஸ் ஆகும். அடுத்தது குழந்தைகளுக்கு பற்கள் முளைப்பது மெதுவான மாற்றம். கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது தீக்குச்சி எறிவது ஒரு மேல் மாற்றம். அது என்ன, அது தீக்குச்சி வந்து மீண்டும் பழைய ஸ்டேட்டுக்கு போகாது. ஸோ அது வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். அமாவாசை பௌர்ணமியாக மாறும் நிகழ்வு மனிதனால் ஏற்படுத்தப்படக்கூடிய மாற்றம். தவறு. இது வந்து நேச்சர். அடுத்தது உணவு செரித்தல் என்பது ஒரு இயற்பியல் மாற்றம். தவறு. உணவு செரித்தல் என்பது வந்து ஒரு நேச்சராகவே நமக்குள்ளார நடக்கிற டைஜஷன் சிஸ்டம் வந்து எது, நம்மளுடைய உடம்புல நிகழக்கூடிய ஒரு மாற்றம். இது வந்து இயற்பியல், ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரிக்கோ இது வந்து என்ன இல்லை, சம்மந்தம் கிடையாது. அடுத்தது உப்பை நீரில் கரைத்து உருவாக்கும் கரைசலில் நீர் ஒரு கரைப்பொருள் ஆகும். தப்பு. அப்போ வந்து உப்பை நீரில் கரைக்கும் போது நீர் வந்து எப்படி கரைப்பொருள் ஆகும், உப்பு தான் கரைப்பொருள். சரிங்களா? அடுத்தது யூனிட் 4ல் பார்க்குறோம் ஏர், காற்று. டேஸ் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் ஏர். அதாவது காற்றில் நைட்ரஜனின் சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 78%. சரிங்களா? அதே மாதிரி தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் டேஸ் ஆகும். டேஸ் அப்படின்னா இலைத்துளை, ஆங்கிலத்தில் ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்தது த கான்ஸ்டியூவன்ட் ஆஃப் ஏர் தட் சப்போர்ட் கம்பஷன். அப்போ கம்பஷன் அப்படின்னா என்னன்னா எரிதல். அதாவது காற்று கலவையில் எரிதலுக்கு துணை புரியும் பகுதி டேஸ் ஆகும். அப்படின்னா எது எரிதலுக்கு துணையாக நிற்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன். அடுத்தது உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் நைட்ரஜன் பயன்படுத்தப்படுகிறது. ஏனெனில் என்ன அப்படின்னா உணவுப் பொருளை புதியதாகவே இருக்கும்படி செய்கின்றது. எது? நைட்ரஜன். அதாவது நைட்ரஜனை வந்து ஃபுட் பேக்கிங் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா உணவை வந்து எப்படி அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கிறதுக்காக பயன்படுறது. அடுத்தது வந்து பாருங்க, டேஸ் அண்ட் டேஸ் ஆர் த டூ கேசஸ் விச் when taken together make up about 99% of air. அதாவது காற்றில் உள்ள டேஸ் மற்றும் டேஸ் வாயுக்களின் கூடுதல் காற்றின் 99% வந்து இயைபாகிறது. அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். அப்போ ஆப்ஷன் வந்து டி 1 மற்றும் 4. சரிங்களா? அடுத்தது உள்ளிழுக்கும் காற்றில் அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. தவறு. ஏன்னா ஆக்சிஜன் தானே உள்ளது. அடுத்தது
புவி வெப்பமயமாதலை மரங்களை நடுவதன் மூலம் குறைக்கலாம். கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, காற்றின் இயல்பு எப்பொழுதும் சமமான விகிதத்தில் இருக்கும். தவறு. சமமா அது என்ன இருக்காது, இருக்காது. திமிங்கலம் ஆக்சிஜனை சுவாசிக்க நீரின் மேற்பரப்பிற்கு வரும். சரி. ஏன்னா ஆக்சிஜன் வேணும் அப்படின்னா திமிங்கலம் என்ன பண்ணுது, மேற்பரப்புக்கு வருது, நீரினுடைய மேற்பரப்புக்கு வருது. அடுத்தது, காற்றில் ஆக்சிஜனின் ஏய்பானது தாவரங்களின் சுவாசம் மூலமும் விலங்குகளின் ஒளிச்சேர்க்கை மூலமும் சமன் செய்யப்படுகிறது. தவறு. அதாவது தாவரங்களுக்கு வந்து ஒளிச்சேர்க்கை தாவரங்களுக்கு தான் உண்டு, விலங்குகளுக்கு வந்து சுவாசம் இருக்கு. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே தவறு. பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது, காற்றில் காணப்படும் எளிதில் வினைபுரியக்கூடிய பகுதி டேஸ் ஆகும். ஆக்சிஜன். இது நம்ம மேலேயே பார்த்தோம். ஒளிச்சேர்க்கையின் பொழுது வெளிவரும் வாயு டேஸ் ஆகும். அப்போ எதை தான் வெளியே விடுது, நமக்கு தேவையான ஆக்சிஜனை தானே பிளான்ஸ் வந்து வெளியே விடுது. அடுத்தது, சுவாச கோளாறு உள்ள நோயாளிக்கு கொடுக்கப்படும் வாயு டேஸ் ஆக்சிஜன். ஏன்னா ஆக்சிஜன் தான் நம்மளுடைய உயிர் சுவாச வாயு. சரிங்களா. அடுத்தது, இருண்ட அறையினுள் வரும் சூரிய ஒளி கற்றையில் டேஸ் பொருட்களை காண முடியும் அப்படின்னா பாருங்க, டஸ்ட். டஸ்ட் அப்படின்னா நீங்கள் நல்லாவே பாருங்கள், ஒரு ஒளிக்கற்றையிலேருந்து என்ன இருக்குன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். சரிங்களா. அதாவது தாது பொருள்களை காண முடியும். சரிங்களா. அடுத்தது, டேஸ் வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றும். கார்பன் டை ஆக்சைடு. அதாவது சுண்ணாம்பை வந்து பால் மாதிரி மாற்றுறது எந்த வாயு, கார்பன் டை ஆக்சைடு. அடுத்தது பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். பாருங்க, இயங்கும் காற்று. இயங்கும் காற்று என்னது, தென்றல் காற்று. நாம் வாழும் அடுக்கு அது என்னது, அடிவளி மண்டலம். சரிங்களா. அப்போ வளிமண்டலம்னா என்னது, ஓசோன் படலம். அடுத்தது ஆக்சிஜன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே மேலேயே பார்த்தோம், எரிதல், ஈஸியாக வந்து அது ஃபயர் ஆகும். அடுத்தது கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னாவே நமக்கு தெரியும், ஒளிச்சேர்க்கை. ஏன்னா பிளான்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு தான் என்ன பண்ணுது, எடுத்துக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுது. ரைட்டுங்களா. அடுத்தது, செல். செல்லின் அளவை குறிக்கும் குறியீடு என்னது அப்படின்னு பார்த்தா ஈஸியாக தெரியும், மைக்ரோமீட்டர். அடுத்தது, நுண்ணோக்கியில் பிரியா செல்லை பார்க்கும்போது அச்செல்லில் செல் சுவர் இருக்கிறது, ஆனால் நியூக்ளியஸ் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரியா என்பவங்க ஒரு மைக்ரோஸ்கோப் வழியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லை பார்க்குறாங்க. அந்த செல்லில் வந்து என்ன இருக்குது, செல் சுவர் இருக்குது, ஆனால் எது இல்லை, நியூக்ளியஸ் இல்லை. அப்படின்னா அது என்னது, பாக்டீரியா செல். சரிங்களா. அடுத்தது, எ கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த யூகேரியோட்டிக் செல். அதாவது யூகேரியோட்டின் கட்டுப்பாட்டு மையம் எனப்படுவது நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் தான் வந்து என்னது, ஒரு யூகேரியோட்டிக் செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம். அடுத்தது, கீழே உள்ளவற்றில் எந்த ஒரு செல் உயிரினம் அல்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைரோகைராவுக்கு வந்து ஒரு செல் உயிரினம் இல்லை. சரிங்களா. அடுத்தது, யூகேரியோட்டிக் செல் நுண்ணுறுப்புகள் காணப்படும் இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நுண்ணுறுப்புகள், அதாவது ஆர்கனல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா சைட்டோபிளாசம். அடுத்தது, செல்களை காண உதவும் உபகரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப். செல்லு வந்து ஏன்னா மைக்ரோஸ்கோப்பிக் தானே, அது ரொம்ப சின்னதாக இருக்கும் இல்லையா, அதை நம்ம எதை வச்சு பார்க்கலாம், மைக்ரோஸ்கோப், அதாவது கூட்டு நுண்ணோக்கி. அடுத்தது, நாம் செல்லில் உணவு உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறேன், நான் யார்? அதாவது நான் செல்லில் உணவு உற்பத்தியை கட்டுப்படுத்துகிறேன், நான் யார் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட். அப்போ குளோரோபிளாஸ்ட் தான் என்ன பண்ணுது, ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் எ செல்லை வந்து செல்லில் இருக்கக்கூடிய ஃபுட் ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது, நான் ஒரு காவல்காரன், நான் செல்லினுள் யாரையும் உள்ளே விட மாட்டேன், வெளியேயும் விட மாட்டேன். அப்படின்னா என்னது, செல் சுவர். நம்ம வீட்டில் வந்து சுவரை தாண்டி தானே உள்ளே வர முடியும், அந்த மாதிரி செல்லுக்குள்ளார வரணும்னாலும் யாரை தாண்டி வரணும், செல் சுவர். அடுத்தது, செல் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ஹூக். சரிங்களா. அடுத்தது, நெருப்புக்கோழியின் முட்டை டேஸ் தனி செல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தனி செல் அது. அப்போ எக் ஆஃப் அன் ஆஸ்ட்ரிச் இஸ் த பிக்கஸ்ட், அதாவது லார்ஜஸ்ட் சிங்கிள் செல். சரிங்களா. அடுத்தது, உயிரினங்களின் மிகச்சிறிய அலகு செல். மிகச்சிறிய அலகு செல், அதாவது எ செல் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் லைஃப். அதாவது உயிரினங்களுடைய மிகச்சிறிய அலகு வந்து என்ன அது அப்படின்னு பார்த்தோம்னா செல். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அதே மாதிரி மிக நீளமான செல் வந்து நரம்பு செல். எஸ், கரெக்டு. ஏன்னா நம்ம நரம்பு தான் நம்ம என்டையர் பாடியிலே வந்து இருக்குது. அடுத்தது, பூமியில் முதலாக உருவான செல் ப்ரோகேரியோட்டிக் செல். எஸ், கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. சரிங்களா. அடுத்தது, தாவரத்திலும் விலங்கிலும் உள்ள நுண்ணுறுப்புகள் செல்களால் ஆனவை. தவறு. ஏன்னா நிறைய இதில் செல்கள் வந்து என்ன இல்லை. அடுத்தது, ஏற்கனவே உள்ள செல்களில் இருந்து புதிய செல்கள் உருவாகின்றன. கரெக்டான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா. அதுக்கு அடுத்தது,
இப்போ பாருங்க மேட்ச் த ஃபாலோயிங்ல கட்டுப்பாட்டு மையம். கட்டுப்பாட்டு மையம்னா என்னது? நம்ம ஏற்கனவே மேலே பார்த்தோம். நியூக்ளியஸ், உட்கரு. சேமிப்பு கிடங்கு. சேமிப்பு கிடங்குனா என்னது? நுண்குமிழ்கள். அதாவது குமிழ்கள்ல தான் வந்து சேமிப்பு கிடங்கு இருக்கும். அடுத்தது உட்கரு வாயு. உட்கரு வாயு அப்படி வாயில் அப்படின்னு பார்த்தோம்னா உட்கரு உறை. சரிங்களா? அடுத்தது ஆற்றல் உற்பத்தியாளர். ஆற்றல் உற்பத்தியாளர்னா என்னது? ஆற்றல் உற்பத்தியாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா இன்னொன்று சொல்லலாம் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அடுத்தது செல்லின் வாயில். செல்லின் வாயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செல் சவ்வு. அதாவது உட்கரு வாயில் வந்து உட்கரு உறை, செல்லின் வாயில் வந்து செல் சவ்வு. சரிங்களா? அடுத்தது மனித உறுப்பு மண்டலங்கள். 6வது யூனிட் பாருங்க. ஃபர்ஸ்ட் மனிதனின் இரத்த ஓட்ட மண்டலம் கடத்தும் பொருள்கள் டேஷ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜனை கடத்துது, அடுத்தது சத்து பொருட்களை கடத்துது, அடுத்தது ஹார்மோன்களையும் கடத்துது. அப்போ ஆப்ஷன் என்னது? எல்லாமே. அடுத்தது மனிதனின் முதன்மையான சுவாச உறுப்பு என்னது? பார்த்தாமே நமக்கு எல்லாருக்குமே தெரியும் லங்ஸ். அப்போ நுரையீரல்கள். அடுத்தது நமது உடலில் உணவு மூலக்கூறுகள் உடைக்கப்பட்டு சிறிய மூலக்கூறுகளாக மாற்றப்படும் நிகழ்ச்சி டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. செரிமானம், அதாவது டைஜஷன். சரிங்களா? அடுத்தது ஒரு குழுவான உறுப்புகள் சேர்ந்து உருவாக்குவது உறுப்பு மண்டலம். அப்போ ஆர்கன்ஸ் வந்து குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் டுகெதர் மேக் அப் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஓகேவா? அடுத்தது த பார்ட் ஆஃப் த ஸ்கெலிட்டன் தட் ப்ரொடெக்ட்ஸ் த பிரெயின். அதாவது மனித மூளையை பாதுகாக்கும் எலும்பு சட்டகத்தின் பெயர் என்னன்னா மண்டையோடு. நம்மளுடைய மண்டையோடு தான். அடுத்தது மனித உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் முறைக்கு டேஸ் என்று பெயர். எக்ஸ்கிரியேஷன், அதாவது கழிவு நீக்கம். அடுத்தது மனித உடலில் உள்ள மிகப்பெரிய உணர் உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஸ்கின் தான், தோல். சரிங்களா? அடுத்தது நாளமில்லா சுரப்பிகள் சுரக்கப்படுகின்ற வேதிப்பொருள்களுக்கு டேஸ் என்று பெயர். அப்போ இந்த எண்டோகிரைன் கிளான்ஸ் மொத்தம் 2 கிளாண்ட் இருக்கு இல்லைங்களா? எண்டோகிரைன் ஒன்று, எக்ஸோகிரைன் ஒன்று. அப்போ எண்டோகிரைனு, எக்ஸோகிரைனு. அப்போ அந்த எண்டோகிரைனும் எக்ஸோகிரைன் அப்படின்னு பார்த்தோம்னா நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன வருது? ஹார்மோன்கள், ஹார்மோன்ஸ். ஓகேவா? அடுத்தது ரத்தம் எலும்புகளில் உருவாகின்றது. சரியான பாயிண்ட். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ல. அடுத்தது ரத்த ஓட்ட மண்டலம் மனித உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றுகின்றது. தவறு. அப்ப ரத்த ஓட்ட மண்டலம் என்ன பண்ணல? மனித கழிவுகளை வெளியேற்றுறது இல்லை. ஏன்னா அது நமக்கு தெரியும். உணவு குழலுக்கு இன்னொரு பெயர் உணவு பாதை. சரியான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இரத்த ஓட்ட மண்டலத்தில் உள்ள மிகச்சிறிய நுண்குழலுக்கு இரத்த குழாய்கள் என்று பெயர். ஆமா, இரத்த ஓட்ட மண்டலத்துல இருக்கிற மிகச்சிறிய நுண்குழலுக்கு பேர் என்னன்னா இரத்த குழாய்கள், அப்படின்னா பிளட் வெசல்ஸ். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். மூளை, தண்டுவடம் மற்றும் நரம்புகள் சேர்ந்ததே நரம்பு மண்டலம் ஆகும். சரியான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பிரெயின், ஸ்பைனல் கார்டு அண்ட் நர்வ்ஸ், இந்த 3 தான் வந்து நர்வஸ் சிஸ்டம். சரிங்களா? அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். காது எதுக்கு பயன்படுது? கேட்கறதுக்கு, ஒளி. எலும்பு மண்டலம்னா என்னது? உள் உறுப்புகளை வந்து என்ன பண்ணுது? எலும்புகள் பாதுகாக்கிறது. உதர விதானம் அப்படின்னா என்னது? அது வந்து ஒரு தட்டையான தசை பகுதி. சரிங்களா? இதயம் அப்படின்னா இதய தசை இருக்கு. நுரையீரல்கள் அப்படின்னா நுண் காற்று பைகள். நுரையீரல்கள்ல தான் நம்ம சுவாசிக்கிறோம். அப்ப நுண் காற்று பைகள். அடுத்தது பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், கணினியின் பாகங்கள். உள்ளீட்டு கருவி அல்லாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுஸா? இல்லை. கீபேடா? இல்லை. பென்ட்ரைவா? இல்லை. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 3மே வந்து இன்புட் டிவைஸு. ஆனால் கேட்டிருக்கிறது என்னன்னா அவுட்புட் டிவைஸு. அவுட்புட் டிவைஸ் என்னது? அவுட்புட் டிவைஸ் வந்து ஒலிபெருக்கி, அதாவது ஸ்பீக்கர். அடுத்தது மைய செயலகத்துடன் திரையை இணைக்கும் கம்பி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேபிள், அந்த கேபிளுடைய பேர் வந்து VGA. அதுதான் வந்து சிபியோட கூட மானிட்டர் வந்து இணைக்குது. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் இன்புட் டிவைஸ்? பாருங்க, நம்ம மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் எதுன்னு கேட்டாங்க. ஆனால் இங்கே இன்புட் என்னன்னா ஸ்பீக்கரு, மானிட்டரு, பிரிண்டர் எல்லாம் அவுட்புட் டிவைஸு. கீபோர்டு மட்டும் என்னது? இன்புட் டிவைஸ். நம்ம மேலேயே பார்த்தோம். அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஒயர்லெஸ் கனெக்ஷன்ஸ்? ஒயர்லெஸ் அப்படின்னு சொன்னாவே என்னது? வைஃபை, அதாவது ஊடலை அப்படின்னு சொல்லுவாங்க. கீழ்வனவற்றுள் கம்பி இல்லா இணைப்பு வகையை சேர்ந்தது எது அப்படின்னா ஊடலை. சரிங்களா? அடுத்தது பென் டிரைவ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது விரிலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென் டிரைவ்ல என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ இது என்னது? சேமிப்பு கருவி. ஓகே. அடுத்தது இப்போ பாருங்க பொறுத்துகளை. VGA அப்படின்னா என்னது? மானிட்டரையும் நான் ஏற்கனவே சொன்னது சிபியும் கனெக்ட் பண்ணுறது. அப்போ இணைப்பு படம். சரிங்களா? அடுத்தது
அருகலை அப்படின்னா கம்பி இல்லா இணைப்பு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சுப்பற்று. அச்சுப்பற்றி அப்படின்னா என்னது? வெளியீட்டு கருவி. அதாவது அதுதான் வந்து என்ன பண்ணுது? வெளியீடு பண்ணுது. அடுத்தது விசைப்பலகை அப்படின்னா என்னது? அது உள்ளீட்டு கருவி. அப்ப அச்சு அச்சு அப்படின்னா என்னது? வெளியீட்டு கருவி. விசைப்பலகை அப்படின்னா என்னது? உள்ளீட்டு கருவி. அடுத்தது வந்து HDMI அப்படின்னா என்னது? எல்இடி தொலைக்காட்சி. சரிங்களா? என்னது? HDM அப்படின்னா என்னது? மிகுதிறன் பல்லூடக இடைமுகப்பு அப்படின்னா என்னது? எல்இடி டிவி. சரிங்களா? நம்ம சோஃபாரா நம்ம கிட்டத்தட்ட 7 டாபிக் பார்த்தோம் இந்த 6th செகண்ட் டேர்மில். வெப்பம் பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்த்தோம்? எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பார்த்தோம்? நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம என்ன பார்த்தோம்? காற்று பார்த்தோம். அதுக்கு அடுத்தது செல் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது 6வது வந்து நம்மளுடைய மனித உறுப்பு மண்டலங்கள் பார்த்தோம். 7வது வந்து கணினியின் பாகங்கள் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள். சரிங்களா? இதெல்லாம் பேசிக். லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததனுடைய அடுத்த கட்டம் இதெல்லாம். சரிங்களா? இனி வர கிளாஸில் நம்ம 6th 3rd டேர்ம் பார்க்கலாம். சரிங்களா?